திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கும்ப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான், விரையாதிபதியும் அவரே. இந்த மாசம் சனி வக்ரமாக போகிறார். உங்க ஜாதகத்துல ராசி அதிபதி வக்ரமாகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தா யோகம். வக்ரம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியே. இது குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்க ராசிக்கு இருக்கணும். அங்க ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களை சார்ந்தது, உங்களுடைய செலவுகள் சார்ந்தது, உங்களுடைய பயணங்கள் சார்ந்த, அதே போல பாத்தீங்கன்னா பெயர் புகழ் மதிப்பு, இதுல எல்லாமே பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜாதகத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வருடத்திற்கு 3 மாதம் மட்டுமே வக்ரத்தை கொடுக்குறாரு. அப்ப அதுல மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. வக்ரம் இல்லாத காலகட்டங்கள்ல போராடுறாங்க அப்படிங்கறதா உண்மை. இப்போ உங்க ஜாதகம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கிட்ட கூட ஜோதிடர்கள்கிட்ட கூட அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு குரு நல்லா இருக்கிற வரைக்கும் எப்படி காப்பாத்திடுவார், எப்படி பணம் வரவு, எப்படி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. கடின உழைப்பை போட்டாலும் அதை உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தே தீரணும். ஏன்னா ஏழரை சனியினுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்தே தீரணும். ராகு உள்ள இருந்தாலும் இந்த 1 வருஷம் ராகுனுடைய தாக்கத்தை குரு குறைச்சே தீரணும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது செவ்வாய், 3-10 கூடியவரான செவ்வாய் போய் உட்காரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ முயற்சிகள் கை கூடுறது, தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது, கணவன் மனைவியா சேர்ந்து தொழில் பண்றது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, உங்களுடைய இளைய சகோதரர் மாமனார்கள் மூலமாக ஒரு வளர்ச்சி, இப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் கொடுத்தாலும் அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதால தடைகளுக்கு பின்பு இதெல்லாமே நடக்கும். ஒரு மன வழிகளுக்கு பின்பு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கேது ஞானத்தை கொடுப்பார். இது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல, என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேது கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது சுக்கிரன், 4க்குடையவர் 4ல், 9ஆம் அதிபதியும் 4ல், ஆட்சி பலம். நேரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறார். தொழில் வளர்ச்சி உண்டு. என்னதான் தொழில்காரகன் போய் கேதுவோடு இருந்து தொழில கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறதுல தொழில வளர்ச்சி உண்டு. வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்களுக்கு உங்களுக்கு ஒரு பகுதியோ அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களோ கண்டிப்பாக வந்து சேரும். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமையறது, சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ஜென்மசனன் ரொம்ப மனவேதனையா இருக்கு. இப்ப இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷங்கள் அதிகமாகும். தாய் மூலமாக, தந்தை மூலமாக உதவிகள் அதெல்லாமே கிடைக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதி. அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் 6ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் பண்றது, நோய் நொடிகள் குடும்பத்துல இருக்குது, அதுக்கு ஒரு செலவுகள், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இந்த 18ஆம் தேதிக்கு மேல புதனும் வக்ரம் ஆகிறார். 2 கிரக வக்ரம் இந்த மாதம். அப்ப புதனும் வக்ரம் ஆச்சுன்னா அவர் வந்து ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக இன்னும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு கவனமா பாத்துக்கோங்க. அதே போல அவரே 8க்குடைய மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால திடீர் பண இழப்புகள், ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. திடீர் பணம் இழக்கிறது, திடீர்னு காசு வெளியே போறது, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வழியில ஒரு அவமானங்களை படுறது, இதெல்லாம் கொடுத்துரும். அப்ப புதன் வக்ரமாக இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா இத்தனை நாள் அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமா வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமா வேலை செய்ய போகிறார். அப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து கணவர் வழியில, குழந்தைகள் வழியில ஒரு நல்லது செய்யணும், குடிக்கணும், சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னா ஒரு 16ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது சிறப்பு. அடுத்தது உங்களுக்கு 6க்கு வந்துருவார். அப்ப அதற்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஏமாற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு நல்ல வரனாக கொடுக்க மாட்டார். நல்ல வரனெல்லாம் உங்களுக்கு வேணும்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராசஸ் பண்றது நல்லது. அதற்கு மேல உங்களுக்கு சரியில்லாததான் அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு, உங்களுடைய இதுக்கு உண்டான விஷயங்கள் அது. அதே போல உங்களுக்கு பாருங்க, புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு உதாதி யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது 6ஆம் இடத்துல போய் மறையுது. அப்போ மறைந்த புதன் 2 யோகமாக இருந்தாலும் வக்ர புதனாக இருக்குது. அப்ப சூரியன் 7ஆம் அதிபதியோட சேரும் பொழுது நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது படிப்பு விஷயத்துல, படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம். அப்ப எக்ஸாம் எழுதுறது, பணம் வாங்குறது, இப்ப 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைகளையும் சொல்லும்.
அப்ப அதுக்குள்ள நாங்க பணம் வாங்கி பண்ணி கொடுக்கறது இப்படிலாம் நிறைய ஏமாற்று வேலை நடக்கும் கும்பத்துக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது, சூரியன் இந்த இடத்துல இருந்து கீழே வர்ற வரைக்கும். ஏன்னா அடுத்தது ஆட்சி பலம் பெற்று சூரியன் வரும்போது நல்லது பண்ணும். அப்ப அந்த ஒரு மாசம் கவர்மெண்ட் சார்ந்த துறை, அரசு சார்ந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பேச்சுல கவனத்தை செலுத்த வேண்டும். இப்போ இதே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அடுத்த மாசம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றது இதெல்லாம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி பணம் கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏமாற்றுகள் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சூரியன் புதனும் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு சின்ன ஒரு கருத்தா வச்சுக்கோங்க. இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனி, தசாபுத்திகள், அதே போல குரு ராகுவை பார்க்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்க ஜாதக கிரக ரீதியாக, ஜாதகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக ஒரு சரியில்லாத ஒரு நிலைகள் இருந்தாலும் இந்த சனி வக்கரமாக இருந்து விட்டால் உங்க ஜாதகத்துல இந்த 3 மாத காலங்கள் ஒரு ஜாக்பாட் மாதமாக நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களை ஆளக்கூடியது சனி பகவானே. கர்மாவை கழிப்பதற்காகவே கும்பம் மறுபிறப்பெடுத்து வந்திருக்கிறதுங்கிறது தான் உண்மை. கும்பம் அதிக கர்ம மூட்டையை வாங்கி அடுத்தவங்களுக்காக உழைச்சு கொட்டுறதுக்காக பிறந்ததுதான் கும்பம். அப்போ இப்ப எல்லாமே நிறைய ஏமாற்று வேலைகள் இந்த பீரியட்ல வக்கரமாகும் பொழுது நடக்கும். அதெல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூலை மாத பலன்கள் பத்தி பார்க்க போறோம். மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள ஜென்ம சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் யார் உங்களுக்கு 11, 12ஆம் அதிபதியான சனி ஜென்மத்தில் உட்கார்ந்திருக்கார். இந்த மாதம் சனி வக்கரமாகிறார். 13ஆம் தேதிக்கு மேல இருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதி ஆக போகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் தொழில், லாபங்கள், பண வரவு, பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், தான தர்மங்கள், அன்னதானம் இதெல்லாம் நிச்சயமா செய்வீங்க. ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் லாபஸ்தானாதிபதி. பணம் இழக்கிறது, லாபத்தை குறைக்கிறது, ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ்ல நமக்கு கெடுத்து விட்டுருவார். ஏன்னா வருஷத்துக்கு 3 முறை சனி வக்கரம், அதாவது 3 மாத காலங்கள் சனி வக்கரமாகும். அந்த வக்கர காலத்துல மட்டும்தான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஜெயிக்க முடியும். மற்ற 9 மாதங்களும் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. இப்போ வக்கரம் அப்படின்னா வேகம், அதிக வேகம், பிடிவாதம், ஸ்பீடா செஞ்சுட்டு அதுல ஒரு ரிசல்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வக்ரம். அப்போ லாபஸ்தானாதிபதியான சனி வக்கரம் ஆகும் பொழுது நல்லதே. வக்கரமான ஜாதகர்களுக்கு, வக்கரமாகாத ஜாதகர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியானவர் 6ஆம் வீட்டுல போய் கேதுவோட இருக்கிறார். 2 கூடையவர் 6ல் இருக்கிற வரைக்கும் கடன் கட்டுறது, பொருளாதாரத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நோய் நொடிகளுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு, அப்பாக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு செலவுகள், அதற்குண்டான ஞானம் இதெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா கேதுனா ஞானம். எந்த இடத்தில் கேது இருக்கின்றதோ அதனுடைய ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதே. அப்ப எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்குண்டான அந்த நல்லது கெட்டது, ஏன் ஜெயிக்கல, எதற்காக அது நடக்கல அப்படிங்கிற விஷயத்த கேது கொடுத்து விடுவார். அப்ப இந்த மாதம் கேது சேரும் பொழுது உங்களுக்கு 2, 9 கூடையவராக இருந்தால் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள், பொருளாதாரம், பணம் வரது ஏன் வரல அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் இந்த கேது கொடுத்து காட்டி கொடுத்து அதுக்கு வெற்றியையும் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் 3, 8 கூடையர் 3ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார். 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ எப்பவுமே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றா அது 3ஆம் இடமா இருக்கலாம். கடுமையா முயற்சி செய்வீங்க, செஞ்சு ஜெயிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் 3ல சுக்கிரன் இருந்தா கைப்பகுதியில் மகாலட்சுமி வாசம் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த மாதம் பணப்புழக்கம் உண்டு உங்களுக்கு. எப்படி பணம் ரோல் ஆகும்? கலைகள் சார்ந்த விஷயங்கள், பாட்டு, நடனம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ஸ்போர்ட்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அவரே 8ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம். 8ஆம் இடம் உழைப்பில்லாம திடீர் வரக்கூடிய பண வரவு. அப்ப 8ஆம் அதிபதி 3ல் ஆட்சி பலம் பெறும் பொழுது கண்டிப்பாக திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்ல யோகம், பிட்காயின்ல யோகம், இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்றதுல பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஜாதகம் சரியில்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது உங்க ஜாதகம் தசாபுத்தி கிரகங்கள் ரீதியாக. அடுத்தது புதன். புதன் 4, 7 கூடையவராகி 5ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப வீடு, மனை, சொத்துக்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, ஒரு நிம்மதி, அவர்கள் மூலமா அவருக்கு லாபங்கள் ஏற்படுத்துறது,
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, இதெல்லாம் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அந்த 18ஆம் தேதி புதனும் வக்ரம் பெறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அப்ப புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நான் இப்ப சொன்ன இந்த பதில் வந்து இன்னும் அதிகமாகும். இல்ல புதன் வக்ரம் இல்ல அப்படின்னா இது சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. குடும்ப விஷயத்துல, அம்மா அப்பா விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, கணவன் மனைவிக்குள்ள, திருமணம் சார்ந்த விஷயத்துல இதுலதான் கொஞ்சம் கவனமா இருங்க. இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்ப 5, 7 தொடர்பு ஏற்பட்டா வீட்டுல ஒரு குழந்தை மழலை செல்வம் ஏற்படும். அதிர்ஷ்டமான கணவர் அமைவாங்க, அதிர்ஷ்டமான மனைவி அமைவாங்க, எதிர்பார்த்த வடன் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். வக்ரம் இல்லைன்னா 18ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் செஞ்சிருங்க. வக்ரமாக இருந்தா 18ஆம் தேதிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது சூரியன். சூரியன் 6க்குடையவர். அப்ப 6க்குடையவரான சூரியன் உங்களுக்கு இத்தனை நாள் 4ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அதுவும் 16ஆம் தேதி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. இப்ப ஏற்புகள், வீடு, மனை, சொத்துக்கள், ஒரு நோய்க்கு ஒரு மருந்துகள் செலவு அதிகமாகிறது, ஒரு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியது, லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது இந்த சூரியன் புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்யும். நல்ல படிப்பு, நல்ல குருமார்கள் அமைவது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, படிப்புக்குண்டான வேலை, படிப்புக்குண்டான அடுத்த கட்டத்துக்கு போறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. சூரியன் புதன் அப்படின்னாலே அதிகமான படிப்பு, அதிகமான அறிவு அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு வளர்ச்சி. யாருக்காவது படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, திறமைக்குண்டான சம்பளம் கிடைக்கல, படித்த படிப்புக்குண்டான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ப்ரொமோஷன் வேணும், இன்னொரு வேலைக்கு போறோம், ஏன்னா இடமாற்றத்தையும் கொடுக்கும். இன்னொரு இடத்துக்கு போறோம், வேற கம்பெனிக்கு போறோம், வேற காலேஜ் போறோம், வேற ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த புதன் அதை செயல்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த காலகட்டங்களை அதை மூவ் பண்றப்ப அது நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இது எல்லாமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு 70ல இருந்து 80 வரைக்கும் நற்பலன்களையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம கும்பம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜென்மசனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியரை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் எப்படி கொஞ்சம் பண வரவு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதற்குனால் தெய்வ வழிபாடுகளும் பண்ணிக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய தசாபுத்தி படி ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.